ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான புடலங்காய் கூட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கூட்டு ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 புடலங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு கத்தி வச்சு இந்த வெள்ளை கலர் தோலெல்லாம் சொரண்டினா பச்சை கலரில் ஆகும். இந்த மாதிரி பச்சை கலரில் வர வரைக்கும் எல்லா தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஓரத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த புடலங்காயில் நடுப்பகுதியில் இருக்கிற அந்த சதை மாதிரி இருக்கிற அந்த பகுதியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அது நமக்கு தேவையில்லை, விதையோடு சேர்ந்து இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த நடுப்பகுதியை நம்ம தூர எடுத்துடலாம். இது நமக்கு தேவையில்லை. இதே மாதிரி 2 புடலங்காயிலையும் இந்த விதை பகுதியை நீக்கிட்டு இந்த வெளிப்புற தோலை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்துப்போம். இப்போ ஒரு குக்கரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நாம் கழுவி ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். அது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் தான். உங்களுக்கு அதிக காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த பருப்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த பருப்புக்கு மேலே இந்த புடலங்காயை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட வேண்டாம். கலந்து விட்டோன்னா பருப்புக்கு அடியில் புடலங்காய் போயிடும். புடலங்காய் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம இப்போ அப்படியே வச்சு குக்கரை மூடிடலாம். மூடி போட்டு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துப்போம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆவியெல்லாம் அடங்கினதும் நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட புடலங்காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நாம் தாளித்து விட்டு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நாம் வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பையும் புடலங்காயும் இந்த தாளித்ததோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுப்போம். பருப்பு, எண்ணெய், புடலங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதோட நாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச தேங்காய் சீரகம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுப்போம். கலந்து விட்டுட்டு நாம் ஏற்கனவே பருப்பு வேகிறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். அதனால் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும் இதை நம்ம கொதிக்க விடுவோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் சேர்த்து இந்த புடலங்காய் கூட்டு ரெடி பண்ணுறப்போ ரொம்ப சுவையாக இருக்கும். இதோட வாசனையும் ரொம்பவே அருமையாக இருக்கும். சாம்பார் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுப்போம். சாம்பார் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் 3லேருந்து 4 நிமிஷம் இதை நாம் வேக விட்டோன்னா நம்மளோட புடலங்காய் கூட்டு அருமையாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் புடலங்காய் கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த புடலங்காய் கூட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு புடலங்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.